உங்கள் விஜய். இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது சூப்பர் சிங்கர் 5 co-presented by அருண் எக்ஸலோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட டாப் 30 contestants இந்த பிரம்மாண்டமான மேடையில அவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைய நாளுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ வந்து நம்மளுடைய காம்படிஷனில் கண்டிப்பாக ஒரு எலிமினேஷன் இருக்கும். அதையெல்லாம் நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு ஜாலியாக வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்க்க வரோம். இந்த நாளுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு யார் வரா? இந்த நாளோட முதல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்ரீனி சார் டீம்லேருந்து இப்போதைக்கு வீக்கஸ்ட் பெர்ஃபார்மராக நம்மளோட ராகவன் சார் இருக்காரு. அண்ட் நம்மளோட மனோ சார் டீம்லேருந்து ஜானகி வீக்கஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்காங்க. ஸோ இப்போ உன்னி சார் டீம்ல இருக்கிற பாக்கி இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இப்போ வந்து பாட போறாங்க. அண்ட் அதுலேருந்து வீக்கஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் யார் இன்னைக்கு எலிமினேட் ஆக போறாங்கன்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதெல்லாம் இப்போ மைண்ட்ல வைக்காம ஜாலியாக சந்தோஷமா இன்னியோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு பலமான கைத்தட்டலோட உன்னி சார் டீம்லேருந்து லெட்ஸ் வெல்கம் பார்கவி. பாதி காதல் பாதி முத்தம் போதாது போதாது போட மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடை தீ மூட்டும் வாட என் பெண்மை எரியுதடா. பாதி காதல் பாதி முத்தம் போதாது போதாது போட மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடை தீ மூட்டும் வாட என் பெண்மை எரியுதடா. உதட்டில் எரிமூட்டி உயிருருகச் செய்த மன்மதா, உச்சம் வரும் பொழுது உன்னை உதறிக் கொள்வதா? மோசமான கனவு ஒன்று மீண்டும் 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 தோன்றும். நான் ஆணின் தேகமாவதாக வெட்ட கனவு வெள்ளைக்கோடு தாண்டும். ஏன் வயது வலிக்குதடா. பறக்கும் முத்தம் கொடுத்து என்னை பறக்க சொல்லும் மன்மதா, விரும்பி உன்னை அழைக்க பசி விலகி செல்வதா? படித்தவனே மாறி கொடுத்தால் சொர்க்கம் காண்பேன் நானே. பாதி காதல் பாதி முத்தம் போதாது போதாது போட மீதி முத்தம் கேட்டு கேட்டு மேலாடை தீ மூட்டும் வாட என் பெண்மை எரியுதடா. மூட்டி உயிருருகச் செய்த மன்மதா, உச்சம் வரும் பொழுது உன்னை உதறிக் கொள்வதா? Bhargavi, Hi sir. transformation has started, huh? Yes. Yes. எனக்கு புரியுறது இப்போ. Now you are on the right path நினைக்கிறேன். Thank you sir. Thank you so much. அதாவது நீ வந்து இது வீட்டில் பாடும்போது how you sing is what you have to sing on stage. How you have to sing on stage. அதுதான் இது வந்து it is a good start. நடுநடுல you go back to the old Bhargavi. Just forget the old Bhargavi and get in the new Bhargavi completely. அவ்வளோதான். இப்போ ஒரு 40% 50% நியூ பார்கவி வந்துருது. Okay. Now the balance. Look forward to it. Thank you sir. Sure. Very good. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கர்நாடிக் ஆலாப்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. Thank you so much. Sir. Fantastic. This is your best so far. Thank you sir. Thank you so much.
பார்கவி, ஹாய் சார். என்ன ஒரு புது கலர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். அதாவது அந்த 2 வாய்ஸஸும் அப்படியே அவ்வளோ டிஸ்டிங்க்டாக இருந்தது. அண்ட் ஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் டோன் நீங்கள் கொடுத்தது வாஸ் சூப்பர். தேங்க்யூ சார். அது உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. கேட்குறதுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு அடித்த மாதிரி, ஆணி அடித்த மாதிரி. ஸோ நல்லா நீங்கள் அதை டெவலப் பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக. யூ கேன் ரியலி கோ பிளேசஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பார்கவி. ஹாய் பிரியங்கா. ஹாய். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்கம்மாக்கா. அப்பா என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்களா? என்ன ஒரு அதிசயம். ஆமா. பார்கவி சிரிச்சிட்டாங்களா? ஓ மை காட். ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி நீங்க வார வாரம் இம்ப்ரூவ் ஆயிட்டே போறீங்கன்றதுல எங்க கிட்டயும் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்கவி. இதே இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி சிச்சினே இருக்காதீங்க. ஓ என்ன டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு பல்பு. ஸோ நீங்கள் வந்து சமத்தா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே கண்டினியூ பண்ணுங்க, என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ பார்கவி அவர்களை தொடர்ந்து உன்னி சார் டீம்ல இருந்து பாட வருகிறார் ஜெர்மனில இருந்து நிருஜன். ஊருக்குள்ள உன்னை போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் சேரவே இல்ல. கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல, கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல. ஊருக்குள்ள உன்னை போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் தீண்டவே இல்ல. உன்னை ஒத்து பார்த்து கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்லை, உன்னை ஒத்து பார்த்து கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்லை. கணாம கண்ண வச்ச, கண்ணுக்குள்ள தீய வச்ச, ஆனா நீ என்ன மட்டும் பார்க்கவே இல்ல. கொஞ்ச நாள் வார்த்தை நல்லா பேசி கேட்கவே இல்ல, கொஞ்ச நாள் வார்த்தை நல்லா பேசி கேட்கவே இல்ல. பேசாம பேச வச்சா பிரியத்தோட கண்ணடிச்சா, பேசாம பேச வச்சா பிரியத்தோட கண்ணடிச்சா. பேசாம பேச வச்சா பிரியத்தோட கண்ணடிச்சா, ஆனா நீ என்ன மட்டும் பேசவே இல்லை. மஞ்ச தாலி வாங்கி கூட சரம் ஆசையே இல்லை, மஞ்ச தாலி வாங்கி கூட சரம் ஆசையே இல்லை. ஊரான ஊருக்குள்ள உன்னை போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் சேரவே இல்ல. கொஞ்சம் நேரம் கூட ஒதாசைய வாழவே இல்லை, கொஞ்சம் நேரம் கூட ஒதாசைய வாழவே இல்லை. ஊருக்குள்ள உன்னை போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் தீண்டவே இல்லை. உன்னை ஊத்து பார்த்து கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்லை, உன்னை ஊத்து பார்த்து கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்லை. லலா 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 லலா. நிருஜன் சார், நல்ல மண் வாசனை கலந்த நாட்டுப்புற பாட்டு, அந்த ஸ்டைல் பக்காவாக கொண்டு வந்திருக்கீங்க. ஃபேன்டாஸ்டிக் சார். அது கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல் சாங்கில் அந்த ஃபீல் கொண்டு வரணும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேஸாக விட்டுறீங்க. ஆமாம். சில இடமெல்லாம் நீங்கள் பாடுறது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த மேலே சங்கதி எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்தது. தேங்க்யூ சார். ஸோ கண்டினியூவாக அந்த எனர்ஜி லெவல்ஸு ஃபுல் சாங்கு தேவை. ஆமாம். யூஸ் திஸ் ஸ்டேஜ். காட் பிளஸ். நிருஜன் சார், டான்ஸ் ஆடுவீங்களா? ஆக்சுவலி நாட். நாட் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணலாம்.
ஐயோ நல்லா தெரியுது டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுறீங்கன்னு தெரியுது ஓகே பரவாயில்ல ஐ மீன் யூ கேன் ட்ரை டு லேர்ன் சம் நைஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் இட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜஸ்ட் ரொம்ப குதிச்சு ஓடி இதெல்லாம் பண்ணது ஜஸ்ட் சம் நைஸ் மூவ்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம் ஆக்சுவலாக ஓகே பி நைஸ் ஆக்சுவலி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்களே நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் கற்றுக் கொடுப்பாங்க இங்கே இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அழகாக பாடினீங்க தேங்க்யூ சார் வெரி குட் கீப் இட் அப் ரொம்ப நன்றி திஸ் இஸ் a nice performance நிருஜன் சார் ஏதோ டான்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டதுனால தான் நாங்க திடீர்னு மேல ஓடி வந்துட்டோம். நிருஜன் ஆமா என்ன நிலம் அளவு எடுத்துட்டார் பார்த்தல டேப் வச்சு பயங்கரமா இங்க வந்து ஒரு கொரியோகிராஃபர் இருக்காரு, டான்ஸ் யாருமா? இருக்காரு, ஹீரோ இருக்காரு. நீங்க இருக்கிறீங்க மேடம். அவங்க சொல்லி கொடுக்காத டான்ஸா நிருஜன் உங்களுக்கு மியூசிக் வாசிக்க மாக்காப்பா எப்படி டான்ஸ் ஆடுவாரு அது எப்படி நிருஜன் ஃபாலோ பண்ணுவாரு நீங்க சொல்லி தர ஓரமா நின்னு பார்க்க போறேன். மியூசிக் ப்ளீஸ். நீருஜன் என்ன அர்த்தம்? ஆக்சுவலி எனக்கு தெரியல பட் நீருன்னா தெரிஞ்ச மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு பேசுறியாப்பா? நீருன்னா தண்ணி தண்ணி ஆமா ஃப்ரிட்ஜ்ல வச்ச நீருனா தண்ணி. ஜன் 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 தெரியல. ஜனங்கள்லாம் குடிக்கிற தண்ணி சரி அப்படிதான் இனிமேட்டு கேட்டா அப்படியே சொல்லிடலாம். நீரின் சம்பந்தப்பட்ட பேர் வச்சதுனால அதாவது தண்ணி சம்பந்தப்பட்ட பேர் வச்சதுனால இவன் வந்து வாயிலேயே தண்ணி சவுண்ட் பண்ணுவாராம். அப்படியா எங்க பண்ணு? நானும் நிறைய வாட்டி நோட் பண்ணேன். ஏதோ பண்ணிட்டு இருக்கான், எல்லா பொண்ணுங்களும் மூஞ்சிலே அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல. என்ன பண்ணி காட்டுங்க நீருஜன், பண்ணி காட்டுங்க. டேய் என்னடா இது? டேய் ஒரு நிமிஷம் குளத்துள்ள கூழாங்கல் போட்ட மாதிரி ஒரு சவுண்ட் வருது. என்னடா இது? எங்க நீ பண்ணு. காசு பணம் தம்பி நீருஜன். Thank you brother. Good night. Good night. Bye bye. Bye. இது ஏதோ பழைய பிரியாணி சாப்பிட்டு ஏன் போடுற மாதிரி இது சவுண்ட். ஓகேவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளோட டாப் 30 contestants நம்மளோட ஜட்ஜஸ் முன்னாடி அவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்ட் பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததா உன்னிகிருஷ்ணன் சார் டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் சௌமியா.
Soumya, it was a terrific rendition. எனக்கு தெரியும், I know how difficult this song is. இந்த பாட்டெலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க இந்த பாட்டு எடுக்கிறதுக்கு. அண்ட் அப்படியே யூ ப்ரீஸ் த்ரூ த சாங், பிரில்லியன்ட். சின்னதாக அந்த நோட்டு அங்கே கொஞ்சம் ஷார்ப்பாச்சு, நல்லா நான் சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் அப்படி சொன்னோன்னா I'll be very cruel. But this was just unbelievably good. Great Poonakutti, great going. You have one very strong contender. சௌமியா, என்ன பிரெத் கண்ட்ரோல்! அந்த ஃபஸ்ட்டு அந்த ஷட்ஜமத்துலேருந்து மேல் ஷட்ஜமத்துக்கு போகும்போது நான் சத்தியமாக அதுக்கு ஏதாவது விட்டுருவாளா அப்படின்னு நினச்சேன். ஆனால் விடவே இல்லை. நீ தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது நீ ஜாகிரதையாக அது ப்ராக்டிஸில் வச்சுக்கோ. இந்த மாதிரி சாங்கெல்லாம் என்ன கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குமோ, பாடுவதற்கு அவ்வளோ கஷ்டமான பாட்டு தான் இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே. எகெயின் மறுபடி சுந்தரேசன், பின்னிட்டேல், கீபோர்ட்ஸு, என்ன ஃபென்டாஸ்டிக். என்ன பாட் ஏ பேக்கப். கீப் இட் அப். சௌமியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு யாருக்கு பேர் வைக்க போறீங்க? பேர்லாம் அவங்க வர்றது கிடையாது, அத நான் யோசிச்சேன் முன்னாடியே. அதனாலதான் நான் அப்ப சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டேன். ஓ, நீங்க ஒரு 2 months முன்னாடியே யோசிச்சு அதுக்கு அப்புறம் வந்து சொன்னீங்க. 2 years-ஆவே நினைச்சிட்டு இருக்கேன். 2 years-ஆவே நினைச்சிருந்தது, இன்னைக்கு நேத்து சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தான் பேர் வைக்க சொன்னாங்க. சரி பாவம்னு விட்டுட்டேன். பாவம் அப்படின்னு வைக்காம விட்டுருக்கு சௌமியா. ஓகே, நான் அடுத்த வாரம் வரும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான நேம் மாக்காப்பாக்கும் எனக்கும் நீங்க யோசிச்சுட்டு எங்களுக்கு வைக்கணும். ஓகே? ஓகேவா? சரி, சமத்து போய் வீட்டுக்கு போய். ஓகே, சோ சௌமியாவை தொடர்ந்து அடுத்ததா நம்மளோட உனிகிருஷ்ணன் சார் டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி 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 காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சா, ஆத்தா மனவானா கதடிய பறக்குது, தினம் கோலி சோழ போல கண்ணு பொங்குதே. கனாதான் பிடிக்குமே, இப்போ மெலடியும் பிடிக்குது, குஷி இடுப்ப மட்டும் பார்த்தவன் கண்ண நிமிர்ந்துதான் பாக்குற, காதல் என்பது ஆந்தைய போலே நைட்டு முழுவதும் முழிக்கும், கம்பன் வீட்டு நாயை போலே கவிதையாது குறைக்கும், அவ தும்மல் அழகுடா, பிம்பல் அழகுடா, சோம்பல் அழகுடா, வசந்த முல்லை வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடிவா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா,
உலுலாய் உலுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான். கபடி 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 காதல் ஸ்கேலில் கோடு ஓட்டு ஆட வச்சா. ஆத்தா மனமானா கதடிய மறுக்குது. ஆத்தா தினம் கோலி சோழ போல கண்ணு போக்குதே. அர்ஜுன் சார் பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்கள் அந்த அந்த சாங்கில் அந்த பேஸ் புறா அந்த பிளேஸ் எப்போ வந்தாலும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூவாக டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடுறீங்க, ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ சார். அந்த சரணம் எண்ட் லைன் என்ன நோட்ஸ் அது ஒரு வாட்டி பாட முடியுமா? அவ தும்மல் அழகுடா, பிம்பிள் அழகுடா, சோம்பல் அழகுடா, வசந்த முல்லை. இது வரல, அந்த நோட்ஸ் அந்த கிளாரிட்டி வரணும். அந்த ஓல்டு சாங்கு அதுக்கப்புறம் ப்ராசஸிங் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆட்டிடியூட் தான் வேணும். தேங்க்யூ சார். கீப் ஆன் கோயிங். தேங்க்யூ. அர்ஜுன் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படியே உங்கள் வாய்ஸ். தி ஹோல் ஆட்டிடியூட் வாஸ் பிரில்லியன்ட். அது எக்ஸைட்மெண்ட் இருந்தது, யூனோ. அது வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குது. அண்ட் there's a natural smile, there's நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, யூ வெரி கம்ஃபர்டபுள் ஆன் ஸ்டேஜ். இதெல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மரோட நல்ல குவாலிட்டிஸ். அது வந்து அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணுங்க, அப்படியே போங்க. ஐம் ஸோ ஹாப்பி, ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. கிரேட். தேங்க்யூ வெரி காட் மச். பிளஸ். ரொம்ப நன்றி. யோ அர்ஜுன், what's up? Yo, nothing much, just chilling. You? அதுக்கு மேல எனக்கு புரியாது. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு வர்றதை பண்ணுமா? ஓகே, ஸோ செஞ்சிருவேன். அப்படியா? அப்போ 4 தோசையை செய்ய இவனு சாப்பிடுவான். ஓகேவா? சரி, வெரி குட் டே. ஓகேம்மா, பைமா. Thank you. நம்மளோட சூப்பர் சிங்கர் 5 ஓட டாப் 30 கண்டெஸ்டன்ஸ் அவங்களோட முதல் சுற்று காம்படிட்டிவ் சுற்றுல ரொம்ப காம்படிஷனோட பாடிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் நான் பயங்கரமான காம்படிஷன் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உன்னிசா டீம்ல இருந்து கிளம்பி வரார் ஹரி. பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ. உன் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ. இது யார் சதியோ, இறைவன் சபையில் இதுதான் விதியோ. உன் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ. இளங்காற்றை தாங்காத பூவின் ஜாதி, இடி வீடு சருகாதல் தானோ நீதி. இளங்காற்றை தாங்காத பூவின் ஜாதி, இடி வீடு சருகாதல் தானோ நீதி. கோயில் என்றால் தீபம் எங்கே, தீபம் இல்லை நீதான் எங்கே. பொங்குது மனம் இது ரகசிய ரணம், கண்களில் ரணம் அது உனதர்ப்பணம். பொன்னழில் சிலை அது என் வசமில்லை, இரு கண்களில் ராத்திரி வேதனை. இருவிடி இலையனும் ஒரு குறை இதுவரை இதயத்தில் இருந்தது இல்லையே. பிடிகளில் உணவிய ஒளிமகள் பிரிந்ததும் உண்மையில் என் விழி இல்லையே. கனவு வரும்போது அவளின் முக தீபம் பிரிய முடியாத திருமுகம் நினைவினில் பூஜைக்காக பாடும் பூவை சூறையாடல் முறையோ. இது யார் சதியோ, இறைவன் சபையில் இதுதான் விதியோ. உன் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ.
இன்னொரு டீம்லேருந்து 1 more 6 out of the stadium. சூப்பர். சரி ஹரி, என்ன பிரெத் கண்ட்ரோல், என்ன லங் பவர்ப்பா, அப்படியே போகிறது எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி. நத்திங் எல்ஸ் டு சே. இட் வாஸ் எ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். கிரேட் மேன், ஆல் யூ கைஸ் ஆர் ஃபேண்டாஸ்டிக். கிரேட். முதல்ல ஃப்ளூட் சார் ரொம்ப சூப்பர், நைஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். நல்ல போல்டாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் நல்ல பிரைட்டாக பாடினீங்க இந்த பாட்டு. திஸ் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ வணக்கம் ஹரி. வணக்கம்ண்ணா. சூப்பர். அடுத்த வாரத்துக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே பிரதர். பாய் பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் 5 co-presented by அருண் எக்ஸெலோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேர்வு. ஸோ இந்த வாரத்தோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக உன்னி சார் டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் தேவிகா.
You sang very well, Devika. Don't. No problem. And you're worried about கேட்குதே. எஸ். அது பாடிடு நீ. இல்லைன்னா otherwise you won't sleep today. But I'm okay with it. வேர்வை பூத்த உந்த சட்டை வாசம் என்று ஒட்டும் என்று மனம் ஏங்குதே பூகம் பூத்திருக்கும் முடியில் அன்று குத்தும் இன்பம் கண்ண கேட்குதே கேட்குதே பாறையில் செய்தது என் மனம் என்று தோழிக்கு That's all. அது இன்னும் ஸ்மூத்தாக வரலாம் அவ்வளோதான். அந்த ஒரு இடம் தான். அந்த மீதி எதுவுமே இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓகே. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பாடினதில் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். தேவிகா, பியூட்டிஃபுல் சவுண்டிங். நீங்கள் மேலே பாடினாலும் பேஸில் பாடினாலும் மிட்டில் பாடினாலும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. உச்சரிப்பு சூப்பராக இருந்தது. ஸ்வரஸ்தானங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. ரொம்ப நல்லா பாடினீங்க தேவிகா. டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த மேடையை பயன்படுத்திக்கங்க. நான் சொல்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. தேவிகா ஃபுல் பேரே தேவிகா தானா? தேவிகா எஸ். தேவியோட அக்காவா? தேவிகா எஸ். தேவிகா ஐஏஎஸ். எஸ். தேவிகா எஸ். எஸ். ஓகே. எஸ். ஆமா. மாக்காப்பா உங்களுக்கு தெரியுமா என்ன மேட்டர்? இந்த குட்டி பாப்பாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது? எஸ். எந்த ஸ்கூல் படிக்கலான்னு கேட்கலான்னு நினச்சிருந்தேன் நான். எனக்கே ஒரு ஷாக். இப்போதான் நான் வெளியில தான் கேட்டுட்டு வந்தேன் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். அது சும்மா டிசைன் ஏதோ வரைஞ்சிருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். நான் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த சரி உங்க கல்யாண கதையை ஏதாவது சொல்லுங்களேன் லைட்டா. எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச். லவ் கம் அரேஞ்ச். சின்ன நாள்ல இருந்து 8 இயர்ஸ்ல இருந்து எனக்கு தெரியும். சின்னதா இருக்கிறதுல இருந்தே வா. இன்னமும் நீங்க சின்னதா தான்மா இருக்கீங்க. அப்புறம் நீங்க எப்படிமா சின்னதா இருக்கிறதுல இருந்தே லவ்னா எப்படி பிறந்ததுல இருந்தே லவ் பண்ணீங்களா? சின்ன வயசுல ஓகே இருந்தே தெரியும். சின்ன வயசுல இருந்தே தெரியும். சோ அப்படியே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சார் என்ன பண்றாரு? நேவில வர்க் பண்றாரு. நேவிலியா? ஒரு துப்பாக்கி எட்டுன்னு வந்து தம்மால்னு சுட சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். கேட்டதா சொல்லுங்க. வரும்போது இந்த வாழை மீன் வெளாங்க மீன்லாம் பிடிச்சின்னு வர சொல்லுங்க. உன்னி சார் டீமோட லாஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்மளோட தேவிகா. அண்ட் தேவிகா அவங்களோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. ஆனால் பிஃபோர் தட் நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கலாம் தேவிகா. ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டல் நம்மளோட தேவிகாக்காக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ உன்னி சார் டீமில் இருக்கக்கூடிய 10 பேர் வந்து பாடி முடிச்சிட்டாங்க. இல்லை அருமையான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ உன்னி சார், இது உங்களோட டர்ன். உங்களுடைய டீமில் யாரை நீங்கள் வீக்கஸ்ட்னு சொல்ல போகிறீங்க? என்னோட டீமில் வீக்கஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் இன் கம்பேரிசன் இந்த 10 பேரில் 2 பேர் வந்து முதல்ல நிகிதா அண்ட் நிருஜன். கண்டிப்பாக சொல்லி ஆகணும் தட் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் திஸ் ஆல் ஆஃப் யூ. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு. மனோஜ் சார், ஸ்ரீனிஷ் சார் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி உங்கள் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஐ ஆல்சோ ரியலி என்ஜாய்ட் இட். பட் இப்போ நிகிதா, யூ காட் வெரி குட் கமெண்ட்ஸ். Your performance was very, very good. ஆனால் your singing வந்து was not up to the mark. ஸோ அதே மாதிரி நிருஜன், நீங்கள் நல்லா பாடுறீங்க. நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த வாவ் ஃபேக்டர், நோ வாவ் திஸ் பிரில்லியன்ட், அது வந்து இன்னும் உங்களுக்கு தட் இஸ் நாட் கம், தட் ஹாஸ் டு கம். அதனால தான் இப்போது நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்க. So almost 2 பேரும் you're almost in the same this thing, but since singing wise we look at singing is எங்களுக்கு very very important. So அதில் பார்க்கும்போது I think நிருஜன், நீங்கள் you are in the safe zone as of now. Thank you so much. ஸோ உன்னி சார் டீம்லேருந்து வீக்கெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றது நிக்கிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மனோ சார் டீம்லேருந்து ஜானகி, ஸ்ரீனி சார் டீம்லேருந்து ராகவன் சார் 2 பேருமே ப்ளீஸ் மேடைக்கு
அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மூணு பேருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் டீம் கேப்டன்ஸ் இல்லை டீம் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்களால வந்து சொல்லப்பட்டிருக்கீங்க. ஆனால் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாடுவீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய காம்படிஷன் லெவல், அந்த டேலண்ட் லெவல் வந்து அந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அது சந்தோஷமாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஷோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனை எல்லாருமே வந்து தாண்டி தான் போகணும். ஸோ இப்போது இந்த தருணம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ சூப்பர் சிங்கர் வந்து இவ்வளோ ஒரு பெரிய மேடை, வேர்ல்டு வைடாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மேடை சூப்பர் சிங்கர். ஆனால் அதுக்கு முதல்ல வந்து ஆனந்த் சாரோட ட்ரைனிங், அப்புறம் ஈவன் ஒன் கிளாஸ் இட் செல்ஃப் வாஸ் இனஃப். ஆனால் இந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஒரு ஜட்ஜஸ், க்ரூ, ஆர்கெஸ்ட்ரா, ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் ஃபேப். ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான், அதில் எந்த கவலை இல்லை எனக்கு. ஏன்னா உலகத்துலேருந்து நிறைய கால்ஸ், நேற்று கூட ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கேருந்து யூஎஸ்லேருந்து ஒருத்தர் பேசினார், சார் உங்களுக்காக இங்கே ரசிகர் மன்றமே ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கொஞ்சம் எனக்கே தெரியுது, நான் போன இது வந்து கொஞ்சம் சரியாக நான் வந்து இது பண்ணல, இன்றைக்கும் கொஞ்சம் இது பண்ணல. அதனால் தவறை வந்து ஒத்துக்கிறது எப்பயுமே வீரனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மிலிட்ரியில் அப்படி தான், தவறு சொன்னால் யூ ஆர் ராங் சைட்னா எஸ் சார் அப்படின்னு சொல்லித்தான் எனக்கு பழக்கம். தப்பு தான். முன்னாடி உட்காந்துருக்கிற ஜாம்பவன் கிட்ட வந்து இல்லை சார் நான் நல்லா பாடினேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் எப்படி பாடினேன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அவங்க பார்த்து என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறதுக்கு, சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நிகிதா ராஜ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரிய மேடைக்கு வந்ததே ரொம்ப லக். அப்படி தான் இந்த வாரம் எனக்கு த்ரோட் நன்னா வரல, ஃபீவராக இருந்தது. எனக்கே தெரியும் நல்லா பாட முடியலை. ஸோ மூணு பேருமே என்ன தீர்ப்பாக இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த வாட்டி நாங்கள் வந்து ஒரு சான்ஸ் கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேரில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை விட்டு வெளியே போகிறது யார்? இப்போ மூணு பேருமே ரொம்ப அழகாக பேசினாங்க. நாங்கள் இங்கே என்ன டிசைட் பண்ணோமோ அதை வச்சு தான் போக முடியும் எங்களுக்கு. மூணு பேருமே ஃபாஸ்ட் சாங்ஸ் தான் பாடிருக்காங்க இந்த வாரம். எங்கள் மூணு பேருக்குமே தெரியும் டெஃபினட்டாக வந்து மியூசிக்கலி அவங்க ஜானகி அண்ட் நிக்கிதா ஆர் அஹெட் ஆஃப் ராகவன் சார். இந்த வாரம் பாடின பாட்டு வச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஆல் ஃபாஸ்ட் சாங்ஸ். இந்த ஃபாஸ்ட் சாங்ஸில் வந்து நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்னால் டான்ஸ் ஆடுறது கூட இல்லை, அந்த ஒரு ஆட்டிடியூட். அதில் கூட ராகவன் சார் இந்த வாரம் ஐ திங்க் ஒரு 50% தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கூட உங்களோட பொட்டென்ஷியல் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் நாங்கள் மூணு பேரும் டிசைட் பண்ணது என்னென்னா we will give you another chance. ஆக்சுவலி டெஃபினட்டாக உங்களை எலிமினேட் பண்ணலன்னு தான் நினச்சோம் நாங்கள். ஏதோ ஒரு 2 வாரம் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்து யூ பின் ராக்கிங் த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்த வாரத்திலேருந்து திருப்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணானா இட் வில் பி டிஃபிகல்ட். நிச்சயமா சார். ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஐ ஹோப் யூ ராக். தேங்க்யூ சார். Good luck. Thank you, sir. You are in the next round. Thank you, sir. ஸோ நிகிதா ராஜ் அண்ட் ஜானகி இவங்க 2 பேருக்கு என்ன ரிசல்ட் சொல்ல போகிறீங்க ஜட்ஜஸ்? என்ன சொல்கிறது, 2 பேரும் ரொம்ப ரொம்ப திறமையான சிங்கர்ஸ். ஐம் நாட் ஸ்ட்ரெச்சிங் இட் டூ மச். இந்த வாரத்தோடு பர்ஃபார்மன்ஸஸ் வச்சு பார்க்கும்போது அண்ட் ஈவன் த பாஸ்ட் நம்மளை விட்டு பிரிய போகிறது வந்து an amazing talent called ஜானகி. Nikita Yosef. ஜானகி ஒரு அமேசிங் டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாஸ் சாரே சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து உடனே எல்லாம் சொல்லிட மாட்டாங்க.
கண்டிப்பாக உங்களை நிறைய அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரியான காம்படிஷன் லெவல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒருத்தரும் அவங்களோட ஜானர்ஸுக்கு தே ஆர் பெஸ்ட். ஸோ த காம்படிஷன் இஸ் ரியலி டைட். ஸோ த ரிசல்ட் இஸ் பேஸ்ட் ஆன் 3 minutes. அவங்க பாடுறது 3 minutesக்கு தானே ரிசல்ட் வரும். த பெஸ்ட் வில் பி த பெஸ்ட் ஆல்வேஸ். இல்லை ஸ்போர்ட்டிவான ஜானகி, உங்களுக்கு இது தெளிவாக தெரியுது என்ன நடக்குது அண்ட் அவங்களை சுற்றி என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி, எங்கள் நடுவில் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி விட்டு போனாலும் உங்களுக்கு இசை மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் அந்த பயிற்சி வந்து தொடர்ந்து இருக்கணும். எப்போதுமே வந்து நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி நாங்கள் வந்து ஜாலியாக உங்களை வந்து வரவேற்றமோ அதே மாதிரி வந்து வரவேற்போம் அப்படின்ற நம்பிக்கை வந்து நாங்கள் உங்களுக்கு எப்போதுமே தருவோம். தேங்க்யூ ஸோ மச் ஜானகி. சத்தியமாக ஒன் மோர் ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஜானகி கிட்ட அமேசிங் வாய்ஸ் அண்ட் மட்டுமல்ல, வெரி எக்ஸ்ப்ரெசிவ் சிங்கிங். அன்ஃபார்ச்சுனேட் சம் டைம் இட் மே ஹேப்பன்ஸ், பட் டோன்ட் லீவ் யுவர் மியூசிக். இந்த 2 வாரங்களில் கூட உங்கள் குரலுக்கு யாராவது ஒரு கம்போசர் மயங்கி கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போதும். சூப்பர் சிங்கரில் எத்தனையோ கோடி மக்களில் உங்களை விரும்பிய அத்தனை லட்சம் பேரில் ஒரு கம்போசர் ஒரு ஹிட் சாங் கொடுத்தா தென் யூ வில் பி த சூப்பர் சிங்கர். அது மைண்டில் வச்சுட்டு யூ ப்ளீஸ் ட்ராவல் வித் யுவர் மியூசிக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜானகி. எத்தனையோ பேர் இந்த மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், இந்த இடத்துல வந்து இந்த ஜட்ஜஸ் முன்னாடிலாம் பாடணும், ஆடிஷன்ஸில் சார் கிட்ட பேசணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. நீங்கள் இந்த லெவலுக்கு வந்ததே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் ஆடிஷன்ஸ்க்கெல்லாம் கூட வந்திருந்தாங்கன்றது. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக செரிஷ் பண்ணுவீங்க. அண்ட் ஜட்ஜஸ் ஆன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம செட்டில் வரணும். எங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவும் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வரணும். அண்ட் நாங்களும் உங்களை எதிர்பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஒரு பலமான கைத்தட்டல் மறுபடியும் நம்மளோட செல்லக்குட்டி ஜானகிக்காக. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களை எல்லாருமே நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க, நாங்களும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எஸ், தேங்க்யூ. ஸோ அடுத்த வாரம் சூப்பர் சிங்கர் பயணம் தொடரும். அதுவரை உங்களது விடைபெறுவது மகாப் ஆனந்த் அண்ட் பிரியங்கா in Super Singer 5 co-presented by Arun XLO. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேர்வு. டாடா.